ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருண்கலை கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா க்ரீன் கேட் நர்சரி கார்டனை தான் நம்ம பார்க்க போகிறோம். க்ரீன் கேட் நர்சரி கார்டன் இப்போ அப்டேட்டாக என்னென்ன பிளான்ஸ் இருக்குது அப்படிங்கிற அப்டேட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அங்கே வந்து பிளான்ஸ் வந்து ஆல்ரெடி ஆஃபர் போயிட்டு தான் இருக்குது. ரோஸ் பிளான்ஸ் எல்லாமே, பூச்செடிகள் எல்லாத்துக்குமே. ஸோ வந்து நம்ம வந்து அன்றைக்கி வந்து பூச்செடிகள் தான் நிறைய பார்த்துருந்தோம். பழச்செடிகளை வந்து ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கல. ஸோ வந்து இப்போ வந்து நம்ம வந்து பழச்செடிகளை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்லேயே வந்து ரம்போட்டான் எவ்வளோ காய்ச்சி தொங்குது. ஃப்ரெண்ட்லேயே வச்சுருக்காங்க பெரிய செடியாட்டு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லோவோ ரெட்டான்னு தெரில. ஸோ இனிதான் வந்து நம்ம வந்து கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ சேஞ்ச் ஆகும்போது பார்க்கலாம். அப்போ வந்து அப்டேட்டாக நான் என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சால் கண்டிப்பாக அப்டேட் கொடுக்குறேன். ஸோ இதை விடையும் பெரிய பெரிய பிளான்ட்ஸ் எல்லாமே பூ பிஞ்சோடு இருக்குது. அப்புறமா இங்கே வந்து என்ட்ரன்ஸில் ஃபஸ்ட்டு வந்து கத்திரிக்காய் செடி வச்சுருந்தாங்க. ஸோ சாதா கத்திரிக்காய் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா நீல கலரில் பர்பிள் கத்திரிக்காய் வந்து பெரிய பிளான்ட் புஷ்ஷியாக சூப்பராக ஹெல்த்தியாக வளர்ந்துருக்குது. பெரிய பிளான்ட்டாகவுமே இருக்குது. அப்புறமா வந்து அதில் கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக உள்ளது. அதுக்கப்புறமா வந்து வெண்டைக்காய் வந்து இது 150க்கு பெரிய பிளான்ட்டாக வச்சுருக்காங்க. பாட்டில் தான் இருக்குது. நம்ம வந்து வாங்கிட்டு போய் ரீபாட் பண்ணணும் எந்த அவசியமே கிடையாது. வாங்கிட்டு போய் நம்ம அப்படியே வச்சு ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு இதிலே நம்ம விதையை விட்டுட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம வந்து விதையும் எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் செடியுமே 150க்கு வச்சுருக்காங்க. இது வெண்டைக்காய் செடியுமே 150 தான். இதை உள்ளே வந்து 3 கத்திரிக்காய் செடி எடுத்தால் 100 ரூபாய்க்கு அந்த செக்ஷனும் இருக்குது, உள்ளே இருக்குது. உங்களுக்கு அது வேணுன்னா அது வாங்கிக்கலாம். அப்புறமா வந்து ரோஸ் பிளான்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நம்ம ஆஃபரில் பார்த்து தான். வாழைக்கன்று வந்து இது வந்து 100 ருபீஸுக்கு வச்சுருக்காங்க. இதெல்லாமே நம்ம முன்னாடி பார்த்த ரோஸ் தான் 140 ருபீஸுக்கு வச்சுருக்காங்க. ரோஸ் பிளான்ஸ் வந்து அந்த பெரிய பாட்டில் வச்சுருக்கிறது எல்லாமே. அப்புறமா இந்த பிளான்ட் எல்லாம் வந்து 1 வாங்கினீங்கன்னா 80 ருபீஸு, 3 வாங்கினீங்கன்னா 200 ருபீஸு. இதெல்லாம் ஆல்ரெடி நான் வந்து இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் டீட்டெயில்டாக நான் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் சென்ட் பண்ணுறேன். போய் ஆஃபர் ப்ரைஸையும் ஆஃபரில் என்னென்ன பிளான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் செக் அவுட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அப்புறமா வந்து கொய்யாவில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த கொய்யாக்காய் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீளமாக இருக்குது. பட் வந்து அந்த இதில் நேம் டேக் இல்லை அதில். ஸோ அந்த நெய்மை தெரிஞ்சுக்கிறதுக்கு. அப்புறமா பிளாக் பியூட்டி வந்து இது வந்து 250க்கு வித்துட்டு இருந்தது வந்து இப்போ வந்து 200க்கு கொடுக்குறாங்க. உள்ள நிறைய பழச்செடிகள் இருக்குது. நம்ம வரிசையாக 1 பை 1 பார்க்கலாம். பாட் கலெக்ஷன்ஸுமே நிறைய இருக்குது. அப்புறமா இது வந்து அந்த கலர் கலராக இருக்கிற மிளகாய் செடி தான். இது வந்து 40 ருபீஸ்க்கு வச்சுருக்காங்க. அப்புறமா வந்து இந்த கொய்யா செடி வந்து 1000 ருபீஸுக்கு வச்சுருக்காங்க. தாய்வான் பிங்க் கொய்யா சூப்பராக பெரிய செடி, காயோட அழகாக சூப்பராக இருக்குது. இது வந்து கொய்யா செடி வந்து 250க்கு வச்சுருக்காங்க. இது வேறு கொய்யா. இதில் கொய்யா செடியில் வந்து சின்ன கொய்யா செடி வந்து 50 ருபீஸுக்கு வச்சுருக்காங்க. அது அந்த பக்கம் இருக்குது. அப்புறம் வந்து பீட்ரூட் கொய்யா இருக்குது. பீட்ரூட் கொய்யா வந்து 150க்கு வச்சுருக்காங்க. செண்பக பூச்செடி இருக்குது இந்த பக்கம். அதுக்கப்புறமா வந்து இது வந்து ஸ்வீட் ஆரஞ்சு தான். ஆரஞ்சு வந்து காய்ச்சி தான் இருக்குது. ஃபுல்லாகவுமே காய்ச்சி பெரிய செடியாக இருக்குது. அப்புறம் இது வந்து டேபிள் ஆரஞ்சு. பரோபா பிளான்ட் வந்து நல்லா ஹைட்டாக பெரிய வளர்ந்த பிளான்ட்டு தான். காய் பழத்தோடு இருக்குது. காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளேயும் அந்த பக்கமும் நிறைய பழம்லாம் இருக்குது. காயோடையும் இருக்குது. இந்த பக்கம் இது ஜப்போட்டிக்கா இருக்குது. புஷ் பெப்பர் இருக்குது கீழே. மங்குஸ்தான். அதெல்லாம் மங்குஸ்தான் தான். மங்குஸ்தான் வந்து சின்ன செடியும் இருக்குது, பெரிய செடியும் இருக்குது.
சப்போட்டாயிலையும் குட்டி செடியும் இருக்குது, பெரிய ஸ்டேஜ், அப்படி ஒரு 3 ஸ்டேஜாக இருக்குது சப்போட்டா. அப்புறமா வந்து இது வந்து சீத்தாப்பழ செடி, சின்ன செடியிலே பூ வந்துருக்குது. பரோபா நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே காமிச்சேன். இங்கே வந்து காயோடு இருக்குது, அது வந்து பழமாக இருந்துச்சு. அப்புறம் வந்து இது மிராக்கிள் ஃப்ரூட்டு. இந்த பழத்தை வந்து சாப்பிட்டுட்டு நம்ம கசப்பாவோ புளிப்பாவோ எரிப்பாவோ என்ன சாப்பிட்டோம்னாலும் நமக்கு வந்து ஸ்வீட்டாக தான் இருக்கும் 3 ஹவர்ஸுக்கு. ஸோ இதை வந்து கண்டிப்பாக வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இது வந்து பிளான்ட் வந்து பூ காய் பழத்தோடு இருக்குது. உங்களுக்கு உடனே இதை ட்ரை பண்ணணுன்னா இந்த பழம் இருக்கிற செடியை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நிறைய இருக்குது. இதுக்கு காம்போவாக வந்து நீங்கள் வந்து டேபிள் ஆரஞ்சு எடுக்கலாம். டேபிள் ஆரஞ்சு வந்து நல்ல புளிப்பாக இருக்கும். ஸோ இந்த பழத்தை டேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டேபிள் ஆரஞ்சு சாப்பிட்டிங்கன்னா, இப்போ டேபிள் ஆரஞ்சு அவ்வளோ புளிக்கிற டேபிள் ஆரஞ்சு வந்து உங்களுக்கு ஸ்வீட்டாகவே இருக்கும். ரோஸ் பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னே வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம், அதில் பாருங்கள். அப்புறமா வந்து இங்கே வந்து இன்டோர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இன்டோர் கலெக்ஷன்ஸ் அப்புறமா வந்து பப்பாயா எல்லாம் இங்கே உள்ளே இருக்குது. மாமரக்கன்றுமே இருக்குது. அப்புறம் இது வந்து கேட்டஸ் கலெக்ஷன்ஸ். அதில் வந்து மொட்டு வச்சுருக்குது, ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குது. அப்புறம் வந்து மாமரக்கன்று, இது வந்து மனோரஞ்சிதம் பூச்செடி, இதுவுமே அவைலபிளாக இருக்குது. மாமரக்கன்றில் வந்து நிறைய வெரைட்டி, நிறைய வெளிநாட்டு இதில் உள்ள கலெக்ஷன்ஸும் நிறைய இருக்குது. ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது மாமர கலெக்ஷன்ஸில். அதுக்கப்புறம் வந்து தேக்கு செடி வந்து 25 ருபீஸுக்கு வச்சுருக்காங்க. அப்புறம் ஜாதிக்காய் செடி இருக்குது. அப்புறமா இலந்த செடி இருக்குது. இலந்த செடி வந்து பூ பிஞ்சோடு இருக்குது. வாங்கிட்டு போனீங்கன்னா இது விளைஞ்சதையுமே நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இது வந்து நம்ம ஆப்பிள் வந்து அந்த மாவு மாதிரி இல்லாமல் அந்த கரகரப்பு தன்மையோடு சாப்பிட்டா இருக்கும்ல, அந்த மாதிரி மாங்காய் சாப்பிட்டா எப்படி இருக்கும், மாங்காவை இனிப்பாக சாப்பிட்டா எப்படி இருக்கும், பச்சையாக இருக்கும்போது அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். இலந்த டேஸ்ட்டு செமையாக இருக்கும். அப்புறம் வந்து தென்னங்கன்றுலேயும் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து கமுக்கு செடி இருக்குது. மாமரக்கன்று தான் நிறைய வெரைட்டிஸ், எல்லாம் வந்து நிறைய மாங்காயோடு இருக்குது. வாங்கிட்டு போனோடனே நம்ம வந்து மாங்காய் மாம்பழம் பறித்து சாப்பிட்லாம். பெரிய பெரிய செடியாக வச்சுருக்காங்க. இங்கே பெருசாக தோட்டத்துலலாம் வைக்கிற மாதிரி இருந்ததுனால பெருசாக வாங்கி வச்சுக்கலாம். இல்லை மாடி தோட்டத்தில் தான் வளர்க்க முடியும்னா அதுக்கு ஏற்றவாறு கலெக்ஷனும் வச்சுருக்காங்க. அப்புறமா வந்து இது கொல்லாம்பழம், முந்திரி பழம்னு சொல்லுவாங்க. கேஷ்நட்டு ஃப்ரூட் செடி. அப்புறமா இந்த இங்கே வந்து ஸ்டார் ஃப்ரூட் பாருங்கள் எப்படி காய்ச்சி தொங்குதுன்னு சொல்லிட்டு. அங்கே உள்ள நல்ல பழமாக காய்ச்சிருக்குது. இங்கேயும் நிறைய காய் இருக்குது. பெரிய செடியாக இருக்குது. இது எல்லாமே சேல்ஸுக்கு தான் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் இந்த செடி வந்து வாட்டர் ஆப்பிளில் ஒரு வெரைட்டின்னு சொன்னாங்க, நேம் டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல. இதோட பூவும் அழகாக இருக்கும், காய் வந்து வாட்டர் ஆப்பிளில் ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்து காமிக்கிறதுக்கு பூ காய் எதுவுமே இல்லை. அப்புறமா வந்து ரெட் கலர் நெல்லியும் இருக்குது, பச்சை கலர் நெல்லியும் இருக்குது. இது ரெட் கலர் நெல்லி, இலையை பாருங்கள் ரெட் கலரில் இருக்குது.
அப்புறமா இங்கே பச்சை கலர் நெல்லி பாருங்க எவ்வளோ அழகாக பூ பூத்துருக்கு. இது அவ்வளோ அப்படியே பிஞ்சு பிடிச்சி காயாக இருக்கும்போது பார்க்க செமையாக இருக்கும். இலையில எல்லாம் அப்படியே இது ஒட்டி வச்சது மாதிரி அப்படி பூவாக இருக்குது. செமையாக இருக்குது. அதில் கொஞ்சம் 2-3 செடி இருக்குது. எல்லா செடியுமே அப்படி தான் இருக்குது, பூவோடு தான் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து சீட்லெஸ் லெமன் எப்படி காய்ச்சி தொங்குது பாருங்கள், சூப்பராக கொத்து கொத்தாட்டு. நல்லா பெரிய பிளான்ட்டாக இருக்குது சீட்லெஸ் லெமன்லாம். உள்ள விதை இருக்காது. இதுவுமே பெரிய செடியே நிறைய செடி இருக்குது. அப்புறம் 4 சீசன் லாங்கன் வந்து 3800 ருபீஸுக்கு வச்சுருக்காங்க. அந்த செடியை ஹைட்டை பாருங்கள், பூ பிஞ்சு காயோடு இருக்குது. போனோடனே நம்ம லொங்கன் பழம் பறித்து சாப்பிட்லாம், வாங்கிட்டு போன உடனே. எவ்வளோ ஹைட் இருக்குது பாருங்கள், காயோட தான் ஃபுல் செடியும் நிறைய இந்த கொத்து கொத்தாக காயோடு இருக்குது. இனி ஒரு 3-4-5 நாளையிலே இந்த பழம் வந்து ரெடியாக ஸ்டார்ட் ஆகிரும். அப்புறமா அத்திப்பழ செடி, அத்தி காயோட சூப்பராக நல்லா ஹெல்த்தியாக பெரிய பிளான்ட்டாக இருக்குது. அப்புறமா வந்து இந்த பைனாப்பிள் வந்து உள்ளே ரெட் கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, ரெட் பைனாப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ அழகாக க்யூட்டாக எல்லாம் அப்படி பழங்காய்ச்சி பார்க்கவே ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. அப்புறம் வந்து இது வந்து களப்பாடி மாங்காய், அது மாங்காய் காய்ச்சி தொங்கிட்டு இருக்குது வரிசையாக. பெரிய மாமரக்கண்டாக இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து மாடி தோட்டத்தில் பெரிய சைஸ் பாட்டில் இல்லை பெரிய சைஸ் ட்ரம்மு இந்த மாதிரியெல்லாம் வச்சு வளர்த்து நம்ம வந்து ஈல்டு எடுக்கலாம். ஒரு ஈல்டு ஹார்வெஸ்டிங் முடிஞ்ச உடனே நம்ம வந்து கட் பண்ணி கிராப் பண்ணி கரெக்டாக ஃபெர்டிலைசர் கொடுத்துட்டே இருந்தோன்னா ரெகுலராக கரெக்டாக நமக்கு வந்து ஈல்டும் கிடைக்கும், பிளான்ட்டுமே ரொம்ப பெரிய பிளான்ட் ஆகாது. அப்புறம் முருங்கை கன்று வந்து சின்ன கன்று இருக்குது. ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து டீட்டெயில்டு வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் சென்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ வந்து சென்ட் பண்ணுறேன். ஸோ அதனால தான் இப்படி ஓவரால் வியூவாக காமிக்கிறேன். ஸ்டாக் இப்போ வரைக்கும் நிறைய அவைலபிளாக இருக்குது. ஸோ வந்து ஆஃபரில் வந்து பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு போங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய், ஹாப்பி கார்டனிங். நீங்கள் மண்டைக்காட்டு கோவிலுக்கு வந்தீங்கன்னா லக்ஷ்மிபுரம் ஜங்ஷன், அதுலேருந்து மண்டைக்காட்டு கோவிலும் ஸ்ட்ரைட்டாக முன்னாடி வர ரோட்டில் லக்ஷ்மிபுரம் ஜங்ஷனில் தான் அந்த நர்சரி இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வந்து பிளான்ட்ஸ் வந்து வாங்குறதுக்கு, கார் பார்க் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே பக்காவாக ஸ்பேஸ் எல்லாமே இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வந்து பிளான்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஏதாச்சும் ஃபர்தராக டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த கான்டாக்ட் நம்பரை வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி ஃபர்தராக டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. ஆன்லைன் சர்வீஸும் அவைலபிளாக இருக்குது. பாய்.